புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ரீசெண்டாக வந்து டிக்டாக்ல ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் நிறைய தமிழர்கள், அதாவது புதுசாக வந்தவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் சிங்கப்பூருக்கு 7 லட்சம் கட்டி வந்தேன், எனக்கு ஐபிஏல ஒரு சம்பளம் போட்டிருக்கு, ஆனால் இப்போ வந்து வேற சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஏல ஒரு வேலை போட்டிருக்கு, இப்போ வந்து என்னை வேற வேலை பார்க்க சொல்கிறாங்க. நான் வந்து 3 மாதம் ஆகுது, எனக்கு இந்த கம்பெனியே வேண்டாம், நான் திரும்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப கவலையா இருந்துச்சு. கடனை உடனே வாங்கி சிங்கப்பூர் போயிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வீடு வாச கட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டு சிங்கப்பூர் வர்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய போலி ஏஜென்ட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஜென்ட்டுகள் வந்து 7 லட்சம் கொடு 8 லட்சம் கொடுன்னு அவங்க வந்து நம்மகிட்ட காசை வாங்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. இவங்க கிட்டே இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என்ன பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் ஓடக்கூடிய வீடியோவை நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடுக்க வேணாங்க, எங்களுக்கு நாங்கள் கம்பெனியே வேணாங்க. 7 லட்ச ரூபா கட்டிட்டு நாங்கள் வந்து அழுக அந்த 3 மாதம் பட்ட அழுக கஷ்டம்னா எந்த நாட்டிலையுமே பண்ணலாம். நான் 2 நாட்டில் இருந்திருக்கேங்க, சவுதியில் இருந்திருக்கேங்க, துபாயில் இருந்திருக்கேங்க. இந்த மாதிரி கஷ்டம்னா என்ன, எவனுமே ஃபாரின்ல இல்லையா? தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி 7 லட்ச ரூபா எல்லாருமே நாங்க கடன் வாங்கி தான் வந்திருக்கேன். 1500 ரூபா போட்ட ஏஜென்ட் நான் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் என்கிட்ட இருக்கு, காமிக்கவா? 1500 எனக்கு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட ஏஜென்ட் முன்பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எஸ் பாஸ் இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஐபிஏக்கு வந்து 30,000 35,000 நீங்கள் முன்பணமாக கொடுக்கணும். அதை நீங்கள் கட்டினாதான் நாங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரே வார்த்தையில் ஐபிஏ வந்ததுக்கப்புறம் நான் எந்த பணமாக இருந்தாலும் நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐபிஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன கம்பெனி, என்ன மாதிரியான வேலை அப்படிங்கிறதை எங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுங்க. எங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை நீங்கள் நல்ல ஏஜென்ட் அப்படின்னு நினச்சி முன்பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த பணத்தை வந்து ஏதாவது ஒரு ஐபிஏ போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு நீ முழு பணத்தை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் கேட்பாங்க. பாஸ்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க, ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஐபிஏ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஜெராக்ஸ் இருந்தாவே போதுமானது. சரிங்களா? அதனால ஒரிஜினலை வந்து நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஒருவேளை உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினலை வாங்கி வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் முன்பணம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இன்னும் மறுபடியும் அதிக பணத்தை பிடுங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், முன்பணம் நீங்கள் கட்டிட்டீங்க, ஐபிஏயும் அவங்க உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஐபிஏல உள்ள கம்பெனியை நீங்கள் விசாரித்து பார்க்கும்போது கம்பெனி சரியில்லை, எனக்கு இந்த கம்பெனி வேண்டாம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்க முன்பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் முன்பணத்தை எப்போதும் கட்டாதீங்க. நீங்கள் ஐபிஏ போடுறதுக்கு முன்னாடி என்ன கம்பெனி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. நானே இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு போலி ஐபிஏவை வந்து அவங்களே ரெடி பண்ணி உங்களுடைய பேரை போட்டு கம்பெனி பேரை எல்லாம் உல்ட்டா பண்ணி உங்களுக்கு ஐபிஏ வந்துருச்சு, முன்பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கையும் புரியாமல் காலும் புரியாமல் அந்த ஐபிஏயை ஒழுங்காக செக் பண்ணாமல் நீங்கள் முன்பணத்தை கொண்டு போய் கட்டிடுவீங்க. இந்த மாதிரி அவங்க கேட்கையில் நீங்கள் முன்பணத்தை கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது போலியான ஐபி அப்படி நினச்சிங்க அப்படின்னா அந்த முன்பணத்தை வாங்குறது ரொம்ப சிரமம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் மூணாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய ஐபிஏ ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். சரிங்களா? இந்த ஐபிஏ ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஐபிஏ ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய கூகுள் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் வந்து ஐபிஏ ஸ்டேட்டஸ்
இன் சிங்கப்பூர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க், அதாவது இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை கேட்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய ஐபியில் இருக்கக்கூடிய பின் நம்பரை கேட்கும். ஏதாவது ஒன்று போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு ஐபிஏ அவங்க வந்து உண்மையாகவே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேலிட் அப்படின்னு காட்டும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஐபிஏ அப்ளை பண்ணலை, வேறு ஏதாவது போலி ஐபிஏ வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் போட்ட நம்பர், அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நோ ஃபவுண்ட் அப்படின்னு காட்டும். சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4வது பாயிண்ட், ஒருவேளை உங்களுடைய ஐபிஏ ஒரிஜினல் அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பேசிக் சேலரி எவ்வளோ போட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸடு சேலரியாக வர்றீங்க 1200 1500 அப்படின்னு, அதில் என்ன மாதிரியான சம்பளம் போட்டிருக்கு அப்படின்னு அதில் முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை அதில் போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்குற இடம் அல்லது சாப்பாடு இதில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அல்லது நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கணுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எத்தனை நாள் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டியூட்டி அவர் வந்து எத்தனை அவர், அது மட்டும் இல்லாமல் ஓவர் டயத்துக்கு எவ்வளவு, எத்தனை நாள் உங்களுக்கு லீவு, பப்ளிக் ஹாலிடே இதெல்லாம் வேலை பார்க்கணுமா அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மெதுவாக படிங்க. ஏன்னு கேட்டால் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தமிழ் நார்மலாக உங்களுக்கு படிக்க தெரியும். அதனால தமிழில் போட்டிருக்கும் எல்லா விவரமாக படிங்க. படித்து முடிச்சுட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சிங்கப்பூரில் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஏ காப்பியை அனுப்பி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? அதிகபட்சம் டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே தமிழில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு 2000 வெள்ளி சம்பளம், நீங்கள் 7லேருந்து 8 லட்ச ரூபா கட்டி இ பாஸ்லேயே எஸ் பாஸ்லேயே இங்கே வர்றீங்க. தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு தான் மிச்சம் பண்ணி சாப்பிட்டாலும் 250 வெள்ளிலேருந்து 300 வெள்ளி செலவாகும். ரூமு வாடகை வந்து 600லேருந்து 700 வெள்ளி ஆகும் இப்போதைக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பேங்க் ரேட்டு வந்து 1400 வெள்ளி சிங்கப்பூர் டாலர் அனுப்புனாதான் 1 லட்ச ரூபா நம்ம ஊர் காசுக்கு. சாப்பாட்டுக்கு தோராயமாக 300, ரூமு வாடகை வந்து ஷேரிங்காக இருந்தாலுமே 600 வெள்ளி, டோட்டல் வந்து 900. 2900 போச்சுன்னா 1100 தான். இந்த 1100 வந்து ஊர் காசுக்கு வந்து ஒரு 70லேருந்து 80,000 கிடைக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபா கட்டி வாங்க. இல்லைனா நீங்கள் கட்டி வந்த பணத்தை எடுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிரும். மறுபடியும் ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒருவேளை அமௌண்ட் கேட்குறாங்க, ஒருவேளை ஊருக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வர்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கட்டக்கூடிய காசு வந்து 5 மாதம் 6 மாதத்துல எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கம்பெனிக்கு வாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து சம்பளம் கம்மி இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா 1 வருஷம் ஆகும் இந்த சம்பளத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு. மறுபடியும் இந்த கம்பெனியில் 1 வருஷத்துக்கு அப்புறம் ரினியூவல் இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே போயிட்டு வர்றதுக்கு மறுபடியும் இதே அமௌண்ட் கட்டுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஏஜென்ட்டுக்கிட்ட பணத்தை கட்டாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த முதலாளிங்க எல்லாமே வாய்ப்பு எல்லாத்தையும் இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அதனால தான் ஏஜென்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வாங்கிக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுற காசு, அதாவது ஐபிஏக்கு மட்டும்தான் இவங்க வந்து காசு கட்டுவாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 230 வெள்ளியிலேருந்து 300 வெள்ளிக்குள்ளே தான் செலவாகும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது. இந்த ஏஜென்ட் எல்லாமே லேண்ட் புரோக்கர் மாதிரி கம்பெனியில் உள்ள முதலாளிகள்கிட்டையும் உனக்கு நல்ல ஆள் போடுறேன் அப்படின்னு காசை வாங்கிடுவாங்க, நம்மக்கிட்டையும் ஒரு நல்ல அமௌண்ட் பார்த்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் நினைப்பீங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு தான் இவ்வளோ பணம் கட்டணும், ஆனால் அப்படி கிடையாது. 230 வெள்ளியிலேருந்து 300 வெள்ளி தான் இங்கே ஐபிஏ அப்ளை பண்ணுறதுக்கான செலவே ஆகும். 5வது பாயிண்ட், இந்த 5வது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது உங்களுடைய ஐபிஏல வந்து சேலரி டீட்டெயில்ஸ், தங்குற இடம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் பணம் 7 லட்சம் 8 லட்சம் கட்டி சிங்கப்பூருக்கு வந்து எஸ் பாஸ்ல இ பாஸ்ல நீங்கள் வந்து இறங்கிடுறீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு ஐபிஏல வந்து ஒரு வேலை போட்டிருக்கு. இப்போ ஒரு வேலை நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஏல வந்து
ஒரு சம்பளம் போட்டிருக்கு. இப்போ வந்து முதலாளி ஒரு சம்பளத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? மெயின் வந்து ஐபிஏல என்ன போட்டிருக்கோ அது எம்ஓஎம்க்கு நீங்கள் போனாலும் உங்கள் பக்கம் தான் சாதகமாகும். சரிங்களா? அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு மாதம் அல்லது 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டீங்க, உங்களுடைய ஐபிஎல்ல போட்டிருக்க சம்பளம் ஒன்று, இப்போ கொடுத்துருக்க சம்பளம் ஒன்று அப்படின்னா அந்த பே ஸ்லிப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான் பேசும். நீங்கள் வாயால் பேசுகிறதெல்லாம் நோ யூஸ். சரிங்களா? இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கம்பெனி பிடிக்கல அல்லது அதில் போட்டிருக்க சம்பளம் உங்களுக்கு கொடுக்கல, அதில் உள்ள சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். எம்டபிள்யூசி ஒர்க்கர் சென்டரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அங்கே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழில் பேசினாலும் உங்கள்கிட்ட தமிழில் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாகவே நீங்கள் வந்து அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணலாம். நேரடியாக போக முடியலை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை இவங்களோட நம்பர் வேணும் அப்படின்னா நம்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பின் பண்ணுறேன். சரிங்களா? இவங்கள்ட்ட நீங்கள் பேசி உங்களுடைய குறைகள்லாம் சொன்னீங்க அப்படின்னா என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி எம்ஓஎம் வந்து அணுகணும், எம்ஓஎம் எப்படி உங்களுடைய முதலாளியை அணுகி உங்களுடைய ஐபிஏல போட்டிருக்க சம்பளத்தை வாங்கி தரணும் அப்படின்னு இவங்க சுமூகமாக முடிச்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு செலவுமே இல்லாமல், அதாவது ஒரு வெள்ளி கூட செலவு இல்லாமல் இவங்க வந்து ஒரு சமூக சேவையாகவே இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை எம்ஓஎம்க்கு போயிட்டோம், எம்டபிள்யூசி சென்டர் மூலமாக நம்ம வந்து எம்ஓஎம்க்கு போகிறோம் அப்படின்னா மறுபடியும் சிங்கப்பூருக்கு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதோ அல்லது திடீர்னு நம்மளை ஊருக்கு ஏற்றிடுவாங்களோ அப்படின்னு கவலைப்பட தேவையே இல்லை. அவங்களே முழுக்க முழுக்க ஆதரவு தருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த கம்பெனி பிடிக்கல அப்படின்னா அவங்க மூலியமாகவே டிரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கி வேற கம்பெனிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. அதனால பயப்படவே தேவையில்லை. சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியருக்கு வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால நம்ம போய் எதாக இருந்தாலும் நமக்கு தேவையான இடத்துல போய் சொன்னால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். நம்ம பயந்துக்கிட்டே மறுபடியும் சிங்கப்பூர் வர முடியுமோ வர முடியாதோ இதிலே ஓட்டிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதனால இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பயந்துக்கிட்டு இருக்க அல்லது ஏஜென்ட்கிட்ட ஏமாந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. போயிட்டு வரேன்.